ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி டாபிக்ஸ் இன் தமிழ். நம்ம வந்து நீ என்ன பார்க்க போகிறோம்னா இம்யூனிட்டி பற்றி பார்க்க போகிறோம். நம்ம இவ்வளோ நாள் வந்து லெசனோட லாஸ்ட் டாபிக் தான் இம்யூனிட்டி பார்க்கலாம். இம்யூனிட்டியில் வந்து ரெண்டு டைப் ஆஃப் இம்யூனிட்டினா ஃபஸ்ட்டு என்னன்னு தெரியும். இம்யூனிட்டினா எபிலிட்டி ஆஃப் த ஹோஸ்ட் டு ஃபைட் டு த இன்ஃபெக்ஷன். இப்போ ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா அந்த பாடி வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுதோ அதான் இம்யூனிட்டி. ரியாக்ட் பண்ணி அதை ஃபைட் பண்ணுறது தான் இம்யூனிட்டி. சரிங்களா? அதில் வந்து நமக்கு ரெண்டு இம்யூனிட்டி இருக்குது. ஒன்று வந்து இன்னேட் இம்யூனிட்டி, இன்னொன்று வந்து அக்வாய்டு இம்யூனிட்டி. இன்னேட்னா பிறக்கும் போதே நம்ம கூட இருக்கிறது தான் இன்னேட் இம்யூனிட்டி. அக்வாய்டுனா நாள் போக்கில் நம்மக்கிட்ட வர இம்யூனிட்டி தான் அக்வாய்டு இம்யூனிட்டி. அதில் வந்து இது வந்து நான் ஸ்பெசிஃபிக்னா இப்போ வந்து எந்த இதுக்குமே இருக்காது, டேரெக்டாக இருக்காது. எல்லா பாக்டீரியா எல்லா வைரஸ்க்கும் வந்து ஒரே மாதிரி இம்யூனிட்டி தான் ஒரே மாதிரி ஆப்போசிஷன் ப்ரொடியூஸ் பண்ணும், ஸ்பெசிஃபிக்காக ப்ரொடியூஸ் பண்ணாது. சரிங்களா? இதில் வந்து ரெண்டு டைப்ஸ் ஆஃப் பேரியர்ஸ் இருக்குது. ரெண்டு டைப் ஆஃப் பேரியர், நிறைய பேரியர்ஸ் இருக்குது. இதில் நான் ஃபஸ்ட்டு ரெண்டு சொல்கிறேன். ஃபிசிக்கல் பேரியர் வந்து ஸ்கின், நம்ம ஸ்கின் இருக்குல்ல, ஸ்கின் மியூக்கஸ் மெம்பரேன் நம்ம பாடியில் இருக்கிறது வந்து ஃபிசிக்கல் பேரியர். இப்போ ஏதாவது வைரஸ் வந்துச்சுன்னா அது நமக்கு வந்து தடுக்கும். சரிங்களா?